ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். சித்ரா வெற்றி லைஃப் ஸ்டைல் விலாகை லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கள் போகலாம். இது பொங்கல் செலிப்ரேஷன், அதனால் பொங்கலை பற்றின கோலம் எப்படி 3 நாள் கோலம் போட்டோம் அப்படின்ட்டு தான் வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இது சூரிய பொங்கல் அன்னைக்கு போட்ட கோலம். நான் என் நாத்தனா பொண்ணு சேர்ந்து போட்டது. ஃபோனில் பார்த்து தான் இந்த கோலம் போட்டோம். சூப்பராக வந்துடுச்சு. தேங்காய் பழத்தட்டெல்லாம் வச்சு ஃபஸ்ட் டைம் தேங்காய் பழம் வெத்தலை இதெல்லாம் ஊதுபத்தியெல்லாம் வரைஞ்சி விட்டு அழகாக ஓரளவுக்கு வந்துடுச்சு. பக்கத்து வீட்லேயும் அந்த அம்மா ஒருத்தர் இருப்பாங்க. அவங்களும் வந்து எனக்கு 4 பானை வரைஞ்சி கொடுங்க, நான் கலர் போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் போயிட்டு 4 பானை வரைஞ்சி கொடுத்தாச்சு. எனக்கே பானை போடவே வரையவே வராது. ஏதோ ஓரளவுக்கு வரைஞ்சி சூப்பராக வந்துடுச்சு. அதுக்கப்புறமா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு மாடு வரையலாம் சொல்லிட்டு மொதல் நாளே மாடு வரைஞ்சி பார்த்தோம். ஒன்று வந்து எங்கள் வீட்டுக்கார் வரைஞ்சது வெள்ளை கலரு, இன்னொன்று நான் வரைஞ்சது. ஃபஸ்ட் டைம் நான் அந்த நைட்டு வரைஞ்சி பார்த்துட்டு அடுத்த நாள் போடுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஓரளவுக்கு வந்துடுச்சு. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த தலை மட்டும், மாடோட தலை மட்டும் வரைஞ்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உடம்பு நானே போட்டிருக்கேன். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் நானே நாத்தனை பொண்ணு கலர் கொடுத்துட்டோம். ஓரளவுக்கு பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து சாயங்காலமாக சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 1/2 டம்ளர் அரிசி போதும். நம்ம வந்து சக்கரை பொங்கல் அதிகம் சாப்பிட மாட்டோம், ஸ்வீட்டாக இருக்கிறதுனால. 1/2 டம்ளர் அரிசி 1/4 டம்ளருக்கும் கம்மியாக பாசிப்பருப்பு எடுத்து 3 தண்ணியில் கழுவி கீழே ஊற்றிட்டு 4வது தண்ணி எடுத்து வச்சு அந்த தண்ணியில் தான் பொங்க விடணும். அது பொங்கி அழகாக சூப்பராக வந்தது. ஃபஸ்ட் டைம் நான் பொங்க வச்சேன். அதுக்கப்புறமா அரிசி பருப்பு போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வெல்லம் ஏலக்காய் போட்டுட்டு நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து போட்டுட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. சக்கரை பொங்கல் செம்ம டேஸ்டியாக இருந்தது. அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஐதீகம். அதனால் கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணலனாலும் சிம்பிளாக வீட்டில் நம்ம செஞ்சு சாமிக்கு பிரசாதம் வச்சு கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கடைசி நாள் இது எங்கள் நாத்தனா பொண்ணு வரைஞ்சா கிரேசி கேல்னு சொல்லிட்டு இந்த லேடி அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பானை கொஞ்சம் ஒரு பக்கமாக சாஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.